முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிழையானவர். நான் நீங்க உட்கார்ந்துகிட்டு தமிழ் சனியன் அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்குது, இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு குவாரி. நீங்க யாரு? நீங்க யார்? Excuse me. Who are you? Who are you? Who are you? யாரு உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது? யாரு? அப்ப என் நிலத்துல வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது, என் மொழி தாழ்ந்ததா? அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாஷைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தானே போட்டுக்கணும். தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது எவன்? நீங்களா யாருடா? How do I tell you? காட்டுமிராண்டி மொழினா நீ காட்டுமிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும். எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது? இதுதான் வாட்டல மிச்சம். நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன? வள்ளலார் வள்ளுவரை எல்லாம், வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது. ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க. அபகரிக்க யாரு நினைக்கிறா? நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது. வள்ளுவருக்கு காவிய கட்டுது, வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர்னு சொல்லுது, சரி எடுக்க நினைக்குது. அவன் அபகரிக்க நினைக்கிறான், நீ அழிக்க நினைக்கிற. என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற முடியல சார். வேற என்ன? அதுல ஏன் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னு ஏன் சொல்லல? ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னா அதைத்தான் நான் சொல்றேன். நான் தமிழன். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழ். நான் தமிழர், நாங்க தமிழர்னு சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது? உடனே திராவிடர். இதுல ஏன் திராவிடர் வரல? இதுல ஏன் திராவிடர் வரல? ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் சம்பந்தம் இல்ல, திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் சம்பந்தம் இல்ல, திருக்குறளுக்கும் சம்பந்தம் இல்ல. சுத்தி சுத்தி வரான் இல்ல. என்ன இது? உங்களுக்கு கோபம் வரல அப்படின்னா மான தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கு உன் மொழியை, உன் தாய்மொழியை இழிவா பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோபம் வரலைன்னா என் மொழி உனக்கு புரியாது, என் வழியும் உனக்கு புரியாது. அது சும்மா தேவையெல்லாம் பேசிட கூடாது. இப்ப நான் அடிக்கவே கைதான் வாங்கியிருக்கேன், அடிக்கவே இல்லை. அதுக்குள்ள இவ்வளவு அலர்னீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள கண்ணாயிரம் அந்த வெப்பன் சரி. என்னைய உங்களுக்கு நல்லா தெரியும். பேசாமட்டா பேசாம போவேன். நீங்க திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில். நீங்க எல்லாம் பெரிய வீரங்க தானே. பெரியார் பெரிய சாக்ரட்டிஸ், இங்கர்சாலு, ஏங்கல்ஸ், மார்க்ஸ் அப்படித்தானே பேசுறீங்க. வாங்க, ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும்? பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது. தாலி சின்னம், தாலி அடிமை சின்னம், அதனால அறுத்தறிங்கள் சொன்னாரு. பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அறுத்தறிகிற பணியை செய்யுது. சரி, அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எறி, நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்ல, அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல. தாலியை மேடையில் வச்சு அறுத்த நீங்க கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கலையே. பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பெருமக்கள், குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ, அம்மையார் கனிமொழியோ, மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ, நீங்கெல்லாம் கற்பப்பையை அறுத்தறிகளே, நீங்கெல்லாம் குழந்தை பெற்றீங்களே. எப்படி இதான் நீங்க பெரியாரை பின்பற்றுங்க? அத பொது மேடையில பேசி வாக்கேளுங்களேன். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, வாக்கேளுங்க. தமிழை சனியன் என்று சொன்னார், காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். இந்த தமிழ் உங்களை எல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்கிறார். பெரியார் தான் அண்ணாதுரை அவர்களை படிக்க வச்சாரா? பேரறிஞரானார் அண்ணாதுரை அவர் தான் படிக்க வச்சாரா? ஐயா அன்பழகன், நெடுஞ்செழியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா? சொல்லுங்க, அவர் தான் படிக்க. எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா? இதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்க எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க? இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே, வச்சுக்கிறீங்க. பெரியாரால் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வச்சாரா? படிக்க வச்சவன் காமராஜ், குடிக்க வச்சது திராவிடம். என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதன்றதான் என்னுடைய கேள்வி. பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானே திமுக. பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்திருக்கு, பெண் உரிமை கொடுத்திருக்கு.
நீ இந்த சோகால்டு பெரியாரிஸ்ட் பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய முடித்து இருந்தது காரணம் ஒருத்தர் வரலையே. நீங்க பெரியாரை காப்பாற்ற போராடுங்க, நாங்கள் முல்லை பெரியாருக்கு நதி உரிமையை காப்பாற்ற போராடுறோம். அந்த அணைக்கு கீழே இருக்க சிற்றணையை தூர்வார துப்புல்ல இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துட்டு பெரியாரத்துக்கு வந்து பெரியார் எதுக்கு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துருவோம். ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. எதுக்குன்னு சொல்லுங்க. இதுக்காக பெரியார் தேவைப்படுறாரு. மதவாதத்துக்கு எதிராக எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார்? கிறிஸ்தவன் இஸ்லாமியர் நம் பகைவன் சொன்ன பிறகு RSS பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன்னு சொல்லல. உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான், அங்கதான் ஓடுன்றான், அங்கதான் போன்றான். ஆனா இவரு வார்த்தைக்கு வார்த்தை இந்த துலுக்கப்ப இந்த நாட்டுக்காரனா ஓ நாடு, நீ வெளிநாட்டுக்காரன், உனக்கு இங்க வேலை, பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? நேத்து கூட கல் இறக்குற மாநாட்டுல தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறதாரு. அவர் கல் இறக்கிறத ஆதரிக்கிறாரு, நானும் ஆதரிக்கிறேன். அது நடத்துறது விவசாய அமைப்பு, ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்படிதான் நீ ஒரு இயக்கமா வர 32 இயக்கத்தை கூட்டிட்டு வரையா வர? நீ 32 இயக்கம் நாடங்களும் திரட்டி வர பெரியார் கூட்டம். ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரன் பிள்ளை நீ மோதி வென்றுவியா? நீ வென்றுவியா? தடியை உண்டிட்டு தள்ளாட்டி வர. நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம். தள்ளாடி கொண்டிருக்குது, தளர்ச்சி பெற்று இருக்குது திராவிடம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பேரெழுச்சி பெற்று தமிழ் தேசிய அரசியல் மோதிக்கிட்டு இருக்காத. நீ பெரியார சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே 3வது பெரிய கட்சியா நிக்கிறேன். இன்னைக்கு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சியா? 2026க்கு அப்புறம் பாப்போம். இந்த திராவிடம் இருக்கு, தொடச்சு தூர வீசல பாத்துக்கிட்டே இருக்கு. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? சீமான் பெரியார் ரொம்ப தப்பா பேசிட்டாரு. தயவு செய்து ஓட்டு போடாது. கேட்டுருங்க, நீங்க கேட்டுருங்க. கோயிலுக்கு போகாத, கடவுளை கற்பித்தவன் முட்டாப்பைய, கோயிலுக்கு போகாத, அது அறிவு கெட்டதானோ, சாமி கும்பிடாத, அதை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, பரப்புறவன் அயோக்கிய பையன் பெரியார் பேசியிருக்காரு. ஒரு தடவை பேசுங்களேன். உப்பு புளி மிளகாயா, உன் வீட்டு உப்பு புளி மிளகாயா, அது திருடிட்டு போயிட்டான்னா திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு உன் வீட்டு மனைவி அவ விரும்பி யாரோடவும் போனா அது குற்றம் சொல்லுவியா? அது உப்பு புளி மிளகாயா? உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அது திருட்டு பட்டம் கட்டுவியா? இது இப்படி பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பேசுங்களேன். பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை கொஞ்சம் பேசுங்களேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. மக்களுக்கு இந்த இத்தனை 60 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க. எல்லாரும் படிக்க வச்சிட்டியா? மருத்துவத்தை தரம் இருக்கிறியா? குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா? படிச்சா வேலை கொடுக்க? படிச்சுட்டு 14,000 பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று உட்காந்துருக்கான உனக்கு பணி கொடுக்க முடியுதா? பகுதி நேர ஆசிரியருக்கு உரிய சம்பளம் கொடுக்க முடியுதா? பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா? போக்குவரத்து தொழிலாளர் பிடித்த பணத்தை நிலுவைத் தொகை உனக்கு கொடுக்க முடியுதா? எதுவுமே கொடுக்க முடியல. 525 கோடிக்கு நீங்க பன்னாட்டு கலைமன்றம் கட்டுறோம். உங்க அப்பாவுக்கு கடற்கரை கட்டிருக்கீங்க. என்னது திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என் அக்கா என் தங்கச்சிகளை என் தாயை 1000 ரூபாய்க்கு கையேந்த வச்சதுக்கு நீ வளர்ச்சி என்ன கட்டுற? என்ன காட்ட போறீங்க நீங்க? இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியும் மலர்வது என்பது சாத்தியம் இல்ல. திரும்ப 1000, 2500, 2000, 3000 தான் அறிவிப்பாங்க. வேற என்ன செய்வாங்க? என்ன அது திடீர்னு ஈரக்குள்ள நடக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வணக்கம் சொன்ன வணக்கம் கண்ணுல மண்ணலி போடுற. பொங்கலுக்கு படி இனாம் அளக்க வேண்டிய திறமையில வச்சிருக்க நீ. ஒரு தேசியத்தின் ஒரே பண்டிகை பொங்கல். காலங்காலமா உழைக்கிறான். 103 ரூபா கொடுத்துருக்கான். 103 ரூபாய்க்கு வக்கில்ல. ஆனா 725 கோடிக்கு குடிக்க வச்சிருக்க நீ நாட்டு மக்களை. இந்த கொடுமையெல்லாம் ஒழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க? தமிழ் தேசியம் என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும். வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதா? தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்யும் இந்த மண்ணில். என் முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக இருக்கான். அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மறவர்கள். அந்த வழியில நின்று அரசு செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும். நீ பெண்ணிய உரிமை பேசுனீங்க,
எத்தனை சீட் இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க? இந்த சட்டமன்றத்தில் எத்தனை கொடுக்க போறீங்க? ஆனா 117 இடம் 20 இடம் நாங்க கொடுத்து வரமே பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுதா? நீ பேச்சு தான், வெறும் வெற்று வார்த்தை. அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடிஞ்சதா? ஒரு தனி தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது 42, பழங்குடி மக்களுக்கு 2. அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நிறுத்தி இருக்குதா இந்த திராவிட இயக்கம்? அப்படி வாங்க வலிக்கு உருட்டு கட்டைன்னா நான் அங்க கட்டையில எடுத்திருந்தா அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அங்க போட்டிருக்க கட்டை எடுத்து வச்சு நிக்கிறான். அதுக்காக நான் வெறுங்கு கல்லறி மண்டையோட அடி வாங்கிட்டு நிற்கிறியா? பிரபாகர மகன் அடி வாங்கிட்டு நிற்கிறியா? என்னது இது?